சோதரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே மகு சோதரம் சோதரம் ஆண்டவரே. நல்லவரே மகு கொடான கொடி சோதரம் ஆண்டவரே. நன்றி பிதாவே மகு சோதரம் சோதரம் ஆண்டவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே மகு சோதரம் சோதரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை அதிகமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வரும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, வந்தங்களை நீர் காண்கிற தேவன், நாங்கள் மாத்திரம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆனாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் எங்களை தாங்கி கர்த்தாவே எங்களை தேடி வந்து இந்த மேலானந்த செய்தியை கொடுத்து கர்த்தாவே எங்களை ரட்சிக்கும்படியாக நீர் எங்களை நினைவுகூர்ந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, நீர் எங்களை இழுத்து கொள்ளாமல், நீர் எங்கள் மத்தியிலே பேசாமல், நீர் எங்கள் இருதயத்தை உடைக்காமல், கர்த்தாவே எங்கள் சிந்தையாக நீர் வராமல் நாங்கள் எதையுமே பெற முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே உம்முடைய இரக்கம் இந்த வேளையிலே இறங்கி கர்த்தாவே பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளையும் விருசேசனம் பண்ணி கர்த்தாவே ஆண்டவரே நீர் ஒருவரே மகிமைப்படவும், உம்முடைய நாமம் மகிமைப்படவும், உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக கிரிய செய்யும் கர்த்தாவே. அதன்படி நாங்கள் ஜீவிக்கவும் உம்முடைய இரக்கம் எங்களோடு இருக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இடைப்படும்படியாக உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துறோம். மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். அதிலே நாங்கள் தொடர்ச்சியை நாங்கள் வாசிப்போம். அதிலே நாங்கள் சிமிர்னா சபையை நாங்கள் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்ததிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதரென்று சொல்லி யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. ஆமேன். පළවෙනියාට අන්තිමයාට වන මැරී ජීවත් වන්නා තරණ වහන්සේ මේ කාරණා කියදසේක. එනම් මම නුඹේ පීඩාවද දිවිදුකමද දනිමි. නුඹ ධනවත්ය. ජුදේවා නොවන නුඹ ජුදේවෝයයි කියන සාතන්ගේ සිනගෝගයක සිටින්නන්ගේ අපහාසයට දනිමි. නුඹ විදිහට යන දේවල්ට බය නොවන්න. බලව නුඹලා විමසනු ලබන පිණිස යක්ෂයා නුඹලාගේ සමහර දෙනෙකුගේ ගමන් යන්නේව. නුඹලා දස දවසක් පීඩා විඳින්නේද? මරණය දක්වා විශ්වාසව සිට කන්න. එවිට මම ජීවන ඔටුන්න නුඹට දෙන්නෙමි. ආත්මයන් වහන්සේ සභාවට කියන දේකල් ඇත්ත අසාව ජය ගන්නාට නම් දෙවනි මරණයෙන් අනතුරු නොවන්නේ. ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சபை காலங்களின் தொகுப்பை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். போன 2 அங்கே செய்திகளிலும் எபேசு சபையினுடைய காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் சிமிர்னா சபையினுடைய காரியங்களை குறித்து இன்றைக்கு கர்த்தர் பேசுகிற வண்ணமாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமென். ஏனென்றால் இதை சபையினுடைய காரியத்தோடு ஆவிகளோடு தான் நாங்கள் இப்போ எங்களுக்கு
போராட்டம். ஆமேன். அன்றைக்கு சரீர பிரகாரமாய் நடந்ததை இன்றைக்கு இந்த காலத்தில் தேவன் ஒரு ஆவியின் போராட்டமாக எப்படி நாங்கள் ஜெயங்கொள்ள வேண்டும் என்று தேவன் அங்கே வைத்திருக்கிறார். ஆமேன். அதனால் தான் நாங்கள் அந்த வண்ணமான ஒரு காரியத்தோடு இந்த நாளிலே நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். நான் கடந்த வாரம் சொன்னது போல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாமிச ரீதியான யுத்தம் இருந்தது, நேருக்கு நேர் ஃபைட் இருந்தது, ஏன்னா நேருக்கு நேர் பிரச்சனை இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆவிகளோட தான் எங்களுக்கு போராட்டம். ஆமேன். அந்த ஆவிகளை நாங்கள் இனங்கண்டு அந்த ஆவிகளை கொல்றதான் வேலை ஒழிய மனுஷனை கொல்றது அல்ல. ஆமேன். அதனால தான் அன்றைக்கு விட இன்றைக்கு கஷ்டம். ஏன்னா அன்றைக்கு ஒரு வெட்டோட முடிஞ்சிடும், ஆனால் ஆவி அப்படி அல்ல. ஏன்னா அந்த ஆவிகளோட போராடுறது என்பது மிக கடினமானது. அதை தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அதை தேவனுடைய ஆசீர்வாதம் வழிநடத்தல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் செய்யலாம். அதனால தான் அன்றைக்கி இயேசு கிறிஸ்து செய்த ஸ்டெப்பை நாங்கள் பார்த்தோம். ஏன்னா பேதுருட 2 ஸ்டெப்பை பார்த்தோம், அன்றைக்கி தீர்க்கதரிசி செய்த காரியத்தை பார்த்தோம். இப்படியாக நாங்கள் பார்க்கும்போது அந்த தவற, ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக பயப்படுற காரியம் இருந்தால் நாங்கள் அதை வெட்டி தான் ஆகும். விளங்குதா? நீங்கள் பயப்படுறீங்க, ஏன்னா நீங்கள் பதறவங்களாக இருந்தால் அதை நீங்கள் உதாசீனம் ஒரு காரியத்தை செய்ய கனவீனமாக இருந்தால் நாங்கள் அந்த ஆவிக்கு எதிராக பேசி தான் ஆகும். அப்போ அதே போல் பாருங்கள், அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு தன்மை இருக்குது, ஏதாவது ஒன்றுள்ள அவன் ஆசை உள்ளவனாக இருப்பான், ஏதாவது ஒரு காரியம். அதுதான் இன்றைக்கு போராட்டம். அது ஒரு குற்றப்படுத்தல் அல்ல, எங்களை சீர்படுத்துகிற காரியம். அப்போ அதுதான் தேவனுடைய காரியம். அப்போ இப்போ இன்றைக்கு இந்த செய்தியிலேயும் அது நான் நினைக்கிறேன் அது பொருந்துமண்டு. ஏனென்றா சிமிர்னா என்ற அதனுடைய அர்த்தம் என்ன? கசப்பு, வெள்ளை போலத்திலிருந்து வந்தது. நாங்கள் தீர்க்கதரிசி 60ஆம் ஆண்டு பிரசங்கிக்கும் போது வெள்ளை போலத்தை கொண்டு வார். அது என்னத்துக்கு செய்யப்படுறோண்டு? மரித்தவர்களுக்கு அடக்கம் பண்ண. அதே போல் இந்த சபை மரித்து போயிட்டு நம்ம ஆரம்பத்தில் என்ன வந்துட்டு நிக்குலாய் மதஸ்த சபையின் ஜனங்களை ஆட்கொள்ளுதல். அதாவது செய்தியை விட்டுட்டு அவங்க என்ன செய்துட்டாங்கன்னா அந்த எப்படி சொல்கிற சபையினுடைய மனிதருடைய ஆதிக்கத்துக்கு அந்த சபை கட்டுப்பட்டுட்டு வார்த்தை ஒன்றை சொல்லும்போது ஜனங்கள் வேறு. அப்போ சிமிர்னாண்ட கசப்பு. அப்போ இந்த சபைக்கு இது ஆழத்துக்குள்ளே போய் அடுத்த ஸ்டெப்புக்கு இதுதான் தீர்க்கதரிசி மரிக்கிற நேரத்தில் வெளியாயின ஒரு சில தினங்களுக்கு முன்பு அது எழுதப்பட்டு நிறைய சீர்திருத்தப்பட்டு தான் சபை காலங்களின் வியாக்கியானம் என்ற ஒரு புத்தகம் வந்தது. விளங்குது? அவங்க நினைக்கிறேன் மரித்த பிற்பாடு வந்துச்சோ தெரியல, நான் அந்த டேட்டை பார்க்கல. ஆனால் அது ஒரு சௌரனால் அவர் சொல்ல எழுதப்பட்ட. அதனால் இது அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடுன்ற செய்தியில் சபை காலத்தை விவரிக்கிறேன். அதையும் இதையும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம். அதில் ஆழங்கள் நிறைய இருக்குது, இது வெளிப்பாடு நிறைய இருக்குது. அப்போ இது ஒன்றை பார்த்தா ஒன்று பிழைச்சி, அதான் பரிசுத்தாவினால் பார்க்கக்குள்ள தான் எல்லாமே கனெக்ட் ஆகும். அப்போ இப்போ கசப்பு எப்படி வருதுண்டா 2 சாரார் வாராங்க. அப்போ அந்த 2 சாரார் எப்படி என்றால் விசுவாசிகள் இங்கே மற்றவங்க என்ன செய்கிறாங்க, பிழையாக நடக்கிறவங்களோட அந்த ஜனங்கள் மத்தியில் கசப்பு ஏற்படுது. 2வது பார்த்தீங்கன்னா தேவனால் வழிநடத்தப்பட்ட அந்த பெந்தோகோஸ்தின் அபிஷேகம் ஆவியின் வழிநடத்தலை வார்த்தையை இவங்க தள்ளி வச்சுட்டு மனித கோட்பாடை வர்றபடினால அந்த சபை ஒரு கசப்பான நிலைக்குள்ளாக என்ன செய்யுது, கடந்து போகிறது. அப்போ இந்த சபையினுடைய தூதனை பார்க்குற வேளையில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர் வாராங்க, ஆனால் ஒருவன் தான் வாரான். இங்கே நீங்கள் கவனமாக அது உங்களையும் வைத்து பார்க்கணும், நீங்கள் தேவனுக்குள்ளால் ஊழியத்தை வைத்து பார்க்கணும், முழு உலகமெங்கும் அதை வைத்து பார்க்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாலிகாப்புன்ற ஒரு நபர் இருக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யார்? யோவானுடைய சீடர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவன் எப்படி இருக்கணுமோ அப்படியாகவே வாழ்ந்து காட்டினவர். ஆனால் ஏன் ரிஜெக்ட் ஆகிறதுன்றதான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். தேவன் அவரை ரிஜெக்ட் பண்ணி இரணியஸை கொண்டு வார். அப்போ இந்த காலம் பார்த்திங்கன்னா கிபி 170 312. அப்போ சிமிர்னா சபைக்கு தூதன் இரணியஸ். ஆனால் யோவான் தெரிந்தானே, அவனுக்கு சீடனாக இருந்தால் இப்போ நாங்கள் என்ன செய்வோம், அவன் தானே தான் வைப்போம். ஏன்னா அவன் அவ்வளவு அவனோடே இருந்து பழகினவன், அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு மனிதன், அற்புத அடையாளங்கள். ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவனை தான் காட்டணும்.
அப்படியாக வாழ்ந்த ஒரு மனிதன். அப்போ அவனுக்கு அவனை கொல்றதுக்கு வாராங்க. வார வேளையில் ஒரு நண்பன் என்ன செய்கிறான்னா அவனை காப்பாற்றி அவனை பாதுகாக்க வலிக்கிட்டக்குள்ள அவன் சொல்கிறான், இல்லை நான் பிடிப்பட்ட பிற்பாடு உன்னையும் கொள்ளுவாங்கன்னு அதை விரும்பாமல் இவர் தனியே ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா இவர் வயதாயிட்டு இவர் ஓட இயலாது. அப்போ அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கண்டா இவனை பிடிக்கக்குள்ள அவன் சொல்கிறான், எனக்கு 2 மணி நேரம் அங்கே ஜெபிக்க வேணுமென்றக்குள்ள ஜெபிக்க அனுமதிக்கிறாங்க. 2 மணித்தியாலமும் எதிரிக்காகவும் நாட்டு ஜனங்களுக்காகவும் ராஜாக்களுக்கும் ஜெபிச்ச ஒரு மனிதன். ஜெபிச்ச பிற்பாடு அவனை கொல்றதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்கண்டா இவன் தன்னை விருப்பத்தை சொல்கிறான். ஒரு கழிவறை அந்த கர்வாலி மரத்துக்கு நான் அப்படி தான் வருது, ஒரு மரத்துக்கு ஒரு மரமண்டு வைங்கள அந்த மரத்தில் கட்டி என்ன கொல்லுங்கன்னு சொல்லக்குள்ள அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவன்கிட்ட ரிஜெக்ட் பண்ணி நெருப்பை அதாவது தீ மூட்டி கொளுத்து அவங்க என்ன செய்கிறாங்க அவனுக்கு எண்ணெயை ஊற்றி போட்டு நெருப்பை போடுறாங்க. நெருப்பு கிட்டே போயில்லை. விளங்குதா? கிட்ட போயினோடனே என்ன செஞ்சாங்க, பட்டயத்தை எடுத்து ஒரே ஏற்றி கொல்ற வேலையில் நெருப்பு சைடில் எரியுது, ஆனால் இந்த மனிதனை பற்ற வைக்கலாம் போயிட்டு. அப்போ அதனால் என்ன செஞ்சான், பட்டயத்தை ஏற்றினோன்னே அதிலிருந்து அங்கே வெளியே வந்த தண்ணீர் என்ன செஞ்சு அந்த தீயை அணைச்சி அதுக்கு பிற்பாடு அவர் மறிக்கிற வேளையில் அப்படி மார்பகத்திலிருந்து ஒரு வெள்ளையாக ஒரு புறா மேலே கடந்து போனது. ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதன், அற்புதங்களை அடையாளங்களை செய்து வாழ்ந்த ஒரு மனிதன் தான் இந்த பாலிகால். சரியா? அப்போ பாருங்கள், இப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் ஏன் ரிஜெக்ட் பண்ணப்படுறாருன்னு நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள் பாருங்க. சரி, அப்போ இப்படியாக வாழ்ந்த மனிதன், ஆனால் பாலிகா பரிசுத்தவானாய் வாழ்ந்த போதிலும் நிக்குலாய் மதஸ்தரின் மார்க்கத்தை எதிர்க்காமல் எங்கே கை வைப்பட்டுட்டா நிக்குலாய் மதஸ்தரின் காரியத்தில் எதிர்க்கு. அவர் பாருங்க எல்லாமே ஃபேஃபை கிறிஸ்தவனண்டா அப்படி தான் அற்புத அடையாளங்கள் இருந்தது. எதிரிக்காக ஜெபிச்சார், தேவன் அவர் எடுத்துக்கொண்டார், அற்புத சாட்சிகள். ஆனால் பாருங்க, பரிசுத்தவானாய் வாழ்ந்த போதிலும் நிக்குலாய் மார்க்கத்தை எதிர்க்காமல் ஸ்தாபனங்களோடு தொடர்பு கொண்டிருந்தால் ஸ்தாபனங்களின் மூலம் தேவனுடைய ஊழியம் நன்கு நடைபெறும் என்ற எண்ணம் பிசாசின் சந்தரத்தினால் உண்டானது என்பதை அவர் உணரவில்லை. அவர் நினைக்கிற ஸ்தாபனத்தோடையும் தேவன் இருக்கிறார், அதனால் அவர் அதை உணரையில் அவங்க செய்யட்டும்ன்ட்டு அதை எதிர்க்கிறார். பாருங்கள், எதிர்க்காதபதினால ஊழியம் மாறுது. பார்த்தீங்களா? பாருங்க, ஊழியம் செய்கிறது முக்கியமல்ல. இந்த ஆவி நிக்குலாய் சபையில் ஒரு ஆதிக்கம் எழும்ப விடக்கூடாது. ஒரு ஊழியக்கார், அதாவது ஜனங்கள் தங்கட ஒரு ஊழியத்துக்கு கீழாக கட்டுப்படாமல் ஒரு வார்த்தைக்கு புறம்பான ஒரு ஒழுங்கை கொண்டு அவன் அதை எதிர்க்கும். இதை எதிர்க்காதபதினால ஊழியம் எங்கே போகுதுன்ற இர்னியஸுக்கு போகுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ வார்த்தை பாருங்கள், அதுதான் நீங்களும் ஒரு கண்டு காணாத போல இருந்தால் நீங்கள் உங்களோட அந்த ஆவியோட நான் அட்டாக் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு ஊழியத்தில் ஒரு பொறுப்பை சொல்லக்குள்ள சொல்லாமல் நீங்களாக ஒரு டிசைட் பண்ணி ஒன்றை செஞ்சால் அது நிக்குலாய் உங்களுக்கு இந்த அவர் ஆதியில் சொல்கிறதானே, நீ நிக்குலாய் மதஸ்தரை நீ வெறுக்கிறாய், ஆனால் உன்னிடத்தில் உண்டு. விளங்குதா அவங்களுக்கு? அப்போ அதெல்லாமே அந்த அப்போ அதை விட நான் இதெல்லாம் பார்க்கக்குள்ள தான் இந்த ஊழியங்களை பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு காரியங்கள் நிறைய வரங்கள் அப்படி இருக்கக்குள்ள யாரும் சொல்ல விரும்ப மாட்டாங்க. நீங்கள் செய்கிறீங்களா செய்யுங்க, ஏன்னா காரியங்களை ஏன்னா அல்லது ஒரு வளர்ச்சி இருந்தால் அவங்க விட்டுருவாங்க. இப்போ சில இடங்களை பார்த்தீங்கன்னா ரொட்டிகளை பெண்கள் சுடுவாங்க, சில அந்த போதர் இல்லா நேரத்தில் சபையை நடத்துவாங்க. அப்படியெல்லாம் என் டைமில் நிறைய இடங்களில் நடக்குது சொல்கிறேன். இப்போ நான் அதை குற்றப்படுத்த நான் சொல்லல. ஏனென்றா கை வச்ச என்ன நடக்கும், அந்த விசுவாசியோட ஊழியக்காரனுக்கு பகவர். அப்போ அதை விரும்ப மாட்டான். ஆனால் இர்னியஸாக இருந்தால் அதை அவன் என்ன செய்வான், எதிர்ப்பான். பரிசுத்தாவில் அதை அப்படியானவனை தான் தேவன் தனக்காக தெரிவு செய்யும். அதான் நான் சொன்னேன், அந்த ஆவியோட போராதான் கஷ்டம். முதலண்டா கழுத்தில் அடிய வேண்டிட்டு போயிடலாம். ஆனால் எந்த நாளும் பகைச்சொண்டு உங்களோட இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது.
எனக்கு நான் ஒவ்வொரு நாளும் செய்தியை பிரசங்கிட்டு நான் கவலையாக இருக்கேன். ஏன்னா உங்களோட முகத்தை பார்ப்பேன், சில பேர் வந்து ஒரு இதாக போனோன்னே எனக்கு அது துக்கமாக இருக்குது. ஏனண்டா நான் என்னங்க விட்டனுங்க. ஆனால் நான் அப்படி சிந்திக்கலை. எனக்கு வந்து செய்தியாக இருக்கும். ஆமென். அப்போ அதுதான் பாருங்க. அப்போ அப்படி வாழ்ந்தாலும் அவர் என்ன செய்யலைன்னா அதை விட்டுட்டு நீங்கள் செய்கிறத செய்யுங்கன்னா எப்படியோ வேண்டதை போகுதன். ஆனால் இவர் எதிர்க்கல. ஆனால் இர்னியஸ் என்பவர் பாலிகாப், இப்போ யோவாண்ட சீடன் பாலிகாப்பிட சீடன் தான் இர்னியஸ். அப்போ பாருங்கள், இவன் என்ன செய்கிறான், இவர இருந்து ஒண்டொண்டா பார்த்து இவன் வச்சு வாங்கினான். அவன் வந்து எதுக்கும் ஒத்து போயலை. ஆசாரிய காரியம் எல்லாமே வந்து அவன் என்ன செய்தான்னா எதிர்த்த ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். அப்போ பாருங்கள், அதுதான் உங்களுக்குள்ள. இப்போ பாருங்கள், அதெல்லாம் ஒரு டச்சப் தான். உங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கும். ஏன்னா அப்போ அவங்க வரங்களை அவங்க ஒரு தகுதியாக இருக்கக்குள்ள நம்ம அதை சொல்லக்கூடாது. நான் எப்பயுமே சொல்கிறது, உங்களுடைய பிதா பூரண சட்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண தேவன் வந்து 99 விரும்ப மாட்டேன், 100 தான் அவர். ஆமென். அவர் பரிபூர்ண மனிதனை தான் அவர் விரும்பி. நீங்கள் 99 இருந்து 1 நீங்கள் ரிஜெக்ட் தான் போவீங்க. வேதத்தில் எல்லாமே 1 தான் இழந்து போனவங்க. நீங்கள் பார்த்தா தெரியும். இவரும் பாருங்கள், எல்லாமே தேவன் பாருங்கள், அற்புதம் எல்லாம் செஞ்சு அற்புதம் இருந்து வரம் அந்நிய பாச வேணுமா அதெல்லாம் நான் வாசிக்கலை, ஸ்பீடாக போகிறேன். உங்களுக்கு அந்த ஆவிட தன்மையை காட்டுது. எல்லாம் இருந்து தேவனும் நெருப்பு அசையாமல் இருந்தாலும் அந்த ஒன்று அவரை பதவிக்கு தேவண்ட தகுதிக்கே இல்லாமல் கொண்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போ தகுதி என்பது வந்து தேவன் அழைக்கிற மனிதன் வந்து அவன் பாரபட்சம் பார்க்க மாட்டான். ஆமென். அவன் வந்து வார்த்தையை தான் உரைப்பான். அதில் எந்த சமரசமே இல்லை. ஆமென். இதில் தான் நீங்கள் உண்மையானவனை காணலாம். ஆமென். நீங்கள் நிறைய பார்க்கலாம். இவனை போல் ஆக்கள், நாங்கள் இவரை போல் ஆளை இன்றைக்கு கண்ட நாங்கள் மயங்குவோமா இல்லையான்னு சொல்லுங்கள். பாரு இப்படி நெருப்பு எரியல, பாரு இப்படி வாழ்ந்தேறன். ஆனால் அந்த பதவி பாருங்கள், அந்த அதை விட ஒரு மனிதன் அங்கே வச்சு. ஆனால் இர்னியஸோடும் பாலிகாப்படக்குள்ள கிட்டையும் வைக்கலாம். ஆனால் அந்த அவனோட குணம், அவனோட இயல்பு அவன் அங்கே கொண்டுச்சு. தேவனுக்கு தேவை பிழை சரியல்ல, தண்டை சொன்ன வேலையை செய்கிறது. அதால் தான் அந்த மனிதனை அவர் பார்ப்பேன். ஏன்னா அவனுக்காக தானே அவர் மரிச்ச. அதால் தான் அவர் சொல்லி தன்னை நம்புகிற ஊழியக்காரன் மீது குற்றஞ்சுமராது. அப்போ அவர் சொல்கிறத செஞ்சபடினால மிச்சதை அவர் பார்த்து. ஆனால் பாலிகாப் கிறிஸ்தவனண்டா சரியாக வாழ்ந்த, பாவம் செய்யாமல் நீங்கள் முன்னுக்கு வாசித்து பார்த்து நீட்டாக வாழ்ந்து. ஆனால் ரிஜெக்ட் பண்ணப்படுது என்னென்னா இதால் என்னென்னா அந்த ஆவியை எதிர்க்கையில். ரைட், நாங்கள் ஸ்பீடாக போவோம். ரைட், அப்போ இப்போ பார்ப்போம் பாருங்கள். அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஸ்டெப்புக்கு போவோம் பாருங்கள். இதில் நான் இந்த முன் ஸ்டெப்போடையே நிற்க வேண்டி வரும். பரவாயில்ல பாருங்கள். சிமிர்னா என்னும் பதம் வெள்ளைப்போளத்திலிருந்து வருது. அது கசப்பென்னு அர்த்தம் பெறும். மரித்தவர்களின் சடங்கள் அது தேவையில்லை. சபையின் உள்ள விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளும் இடையே ஏற்பட்ட பிளவின் காரணமாக தோன்றிய கசப்பை இது குறிக்குது. அதாவது விசுவாசிக்கு ஃபைட் வரும் தானே, ஒரு ஒன்றை சொல்லுவான் என்ன சொல்லக்குள்ள அது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் இருக்கிற ஃபைட். அடுத்தது ரெண்டாவது, பெந்தகோஸ்தே காலத்தில் அளிக்கப்பட்ட சத்தியத்தை விசுவாசிகள் விட்டு சிறிது வலிவி பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலை புறக்கணித்து ஸ்தாபனங்களின் வளர்த்தி மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பிரமாணங்களையும் கொள்கையையும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா சபைக்குள்ளே புகுத்துறாங்க. அப்போ பாருங்கள், இதில் இந்த சபை வந்து எப்பயுமே கவனமாக இருக்குது. சபையானது வார்த்தை என்ன உரைக்கிறதோ அதுக்கு நீங்கள் கட்டுப்படும். அதுதான் நீங்கள் உங்களுக்குள்ளே நிக்குலாய் மதஸ்தரி இல்லைன்றது அர்த்தம் அல்ல. நீங்கள் அது பெருகுதண்டா நீங்கள் சபையின் ஜனங்கள் என்னது நிக்குலாயண்டா என்னது சபையின் மக்களை ஆட்கொள்ளுதல். அப்போ அதாவது வந்து அந்த காரியங்கள் வந்து என்ன செய்கிற ஒரு மனிதனுடைய கோட்பாடு ஒரு கொள்கை வந்து அது ஆட்கொள்ளப்படுது. அப்போ அந்த ஆட்கொள்ளப்படுதல் இருக்கக்கூடாது. நீங்கள் தேவண்ட வார்த்தையை விசுவாசித்து காரியத்துக்குள்ளாக வரணும். இப்போ நான் ஸ்பீடாக போகிறேன் பாருங்கள். இப்போ உன் கிரியைகளையும் உன் உபத்திரவங்களையும், இப்போ இது ரெண்டையும் வச்சு தான் பார்க்க. இப்போ கவனிங்க, 160வது பந்தியில் நல்ல ஒரு பாட்டும் படித்த அந்த உபத்திரத்தை பற்றி அது போல் பாருங்கள். இப்போ எங்களுக்கு தொடர்ச்சியாக அப்படியானது தான் வருது. சர்வ வல்லமுள்ள தேவன் சபையின் மத்தியில் உலாவி கொண்டு மெய்ப்பனை போல தம்முடைய ஆடுகளை பாதுகாத்தாலும், அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த சபைக்குள்ளாக ஒரு மெய்ப்பனை போல் அவர் என்ன செய்கிற எல்லாரையும் பார்த்து பாதுகாத்தாலும், நான்
உன் உபத்திரத்தை அறிந்திருக்கிறேன் என்று மாத்திரம் கூறி அவைகளை நீக்க முன்வரவில்லை. இப்போ தேவன் என்ன செய்கிறேன், அப்போ சபையில் என்ன உன் உபத்திரவங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். அந்த இது பாருங்கள், உன் கிரியையிலையும் உன் உபத்திரத்தையும் என்னையா அவர் அறிஞ்சிருக்கிறார். ஆனால் சபையில் அவர் என்ன செய்கிறார்ண்டா உலாவுறேர், ஆனால் அவைகளை நீக்க தேவன் முன் வரையிலையா. இப்போ உங்களுக்கு உபத்திரம் வருதுன்னு அவருக்கு தெரியுது, ஆனால் அவர் நீக்க விரும்பல. ஏனென்று நாங்கள் பார்க்க போகிறோம் பாரு. அநேக மக்களுக்கு இது இடரலாய் இருக்குதான். இப்போ அநேக மக்களுக்கு அது எப்படி இருக்கும், என்னடா தேவன் இருக்கிறார் என்று, ஆனால் இவங்களுக்கு என்ன இருக்குது, உபத்திரம் இருக்கு. ஏன் இவருக்கு நீக்கல, இவர் தேவன் இருக்கிறார் எல்லாம். அப்போ ஏன் அதை செய்யலைண்டா தேவன் என்ன செய்கிறாரண்டா அது தேவனுடைய வாக்குத்தத்தம் பாருங்க. அநேக மக்களுக்கு அது இடரலாக இருக்கிறது. தேவன் தம்மில் உண்மையான அன்பு கூறுவாயானால் அவருடைய பிள்ளைகள் துன்புறுவதை கண்டு அதற்கேற்ற பரிகாரம் செய்யாமல் இருப்பது ஏன் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் அதிசயப்பட்டனர். நாங்கள் அன்பு செலுத்துகிறோம், ஆனால் தேவன் இப்படி இருக்கிறார் என்று அதிசயப்பட்டனர். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம் வாசிங்க. மல்கியா 1:1-3 பாருங்கள். நல்ல இதை அப்படியே விடாமல் அப்படியே போகிறேன். என்னென்னா சூப்பர், இதில் அவ்வளவும் ஒரு ஆழமான. மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். ஆமேன். 3 வாசிச்ச ரைட். அப்போ பாருங்க, அப்போ தேவன் கேட்கிறேன், நான் உங்களை நேசித்தேன். அப்போ அவங்க கேட்குற நீர் எப்படி எங்களை நேசிக்கிற. இப்போ இன்றைக்கு ஜனங்கள் கேட்குற மாதிரி. ஆனால் அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் ஏசாவை வெறுத்து உங்களை, ஏன்னா ஏசாவுக்கு தானே வரணும். அப்போ பாருங்கள், உலகத்துக்கு இந்த மேலான இந்த செய்தியை கொடுக்காம அப்போ உங்களுக்கும் எனக்கு தந்தால் இது நேசமாக இல்லையா? நீங்கள் உபத்திரத்தை கண்டு பயப்படுறீங்க, பிரச்சனை கஷ்டம், நான் ஒரு நோமலான ஆளாக இருக்கிறேன்ன்றீங்க, உலகத்தை பார்க்கலாம் அப்படி இருக்கிறானன்றீங்க. ஆனால் தேவன் சொல்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். ஏனென்னா நான் அவனை வெறுத்துட்டு உங்களை நான் எடுத்தேன். அப்போ பாருங்கள், அதனால் அவர் என்ன செய்கிறேன்டா அவன்ட பாலாக்கிட்டு இவங்கிட்ட தேவன் என்ன செய்கிறேன்டா ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் தேவனுடைய அன்பை அறிய முடியவில்லை. தேவன் அவளிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவர்கள் துன்பம் ஏதுமின்றி குழந்தைகளைப் போல் பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தனர். அப்போ அவங்க நினச்சிட்டாங்க தேவன் எங்களை நேசிக்கிறாரண்டா குழந்தையை போல் விழுந்தா டக்குன்னு தூக்கி இதில் வச்சு அப்படி தான் கிறிஸ்தவத்தை கொண்டு போகணுமென்று இஸ்ரவேல் நினைச்சு. ஆனால் தேவன்ட வழி அதல்ல. நீங்கள் உபத்திரவத்துக்கூடாக தான் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். நீங்கள் அரசாளணுமெண்டா உங்களுக்கு குணாது நீங்கள் யார் என்பதை அதானே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறேன். நான் இது வழி கிட்டையாக இருந்தாலும் நான் உங்களுடைய இருதயத்தில் உள்ள எல்லாம் அறியும்படிக்கு நான் இந்த 40 வருஷம் உங்களை சோதித்தேன் என்று. அப்போ எல்லா தண்டவாளமும் வந்துட்டு, ஏன்னா என்னென்ன குணங்கள் இருந்துச்சோ அவ்வளவும் வெளியே வந்துட்டு. அதுக்காக தான் தேவன் என்ன செஞ்ச சோதனையை அனுப்பு. நீங்கள் சோதனையில் நீங்கள் ஒரு பொண்ணாக விளங்கி நீங்கள் தேவனுக்குள்ளால் அந்த அன்பை காண்பிச்சு நீங்கள் பொறுமையை காண்பிச்சு வார்த்தையை காண்பிச்சேன்னா உங்களை டக்குன்னு கொண்டு போவேன். அதுக்கு பிறகு அவர் தேவன் என்ன செய்வார், அந்த வழியிலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்க. இது ஆரம்பத்தில் இருந்தால் உபத்திரம் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு பிற்பாடு தேவன் என்ன செய்வார், கடந்து நீங்கள் வளர வளர இன்னும் உபத்திரம் என்ன செய்யும், கூடும். ஏன்னா அதான் அவர் சொல்கிறேன், அந்த திராணிக்கு மேலே சோதிக்கணும், புள்ளையா அர்த்தம் கொள்ளக்கூடாது. ஆக்கணிக்கிற திராணிக்குன்னா கொஞ்சம் அப்படி இல்லை. அவர் என்னென்னா இப்போ நீங்கள் குழந்தையாக இருக்கக்குள்ள யாராவது கடைசி யார் இந்த எபினேசரை எடுத்துக்கொண்டு அவருக்கு ஒரு சோதனை கொடுத்தா எப்படி குடிப்பீங்க, சின்னது. இப்போ எக்ஸிபா ஆண்டு வரக்குள்ளே என்ன செய்வீங்க, அடுத்தது ஏரன் ஆண்டு வரக்குள்ளே என்ன செய்வீங்க, அடுத்த ஜோவேல். இப்படி வரக்குள்ளே என்ன செய்யும், அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி திராணி நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா அந்த வேலை. இப்போ தாவீது நோமலாக இருக்குள்ள ஆடை கொடுத்தவர் கொஞ்சம் விசுவாசத்தில் வளர்ந்தோன்னா கோழியாத்தை கொடுத்துட்டு அதை தான் அங்கே வருது அர்த்தம். நீங்கள் பிள்ளையாக விளங்கக்கூடாது. சோதனை இது என்னடா எனக்கு, நீங்கள் வளர்றீங்கன்றது அர்த்தம். கூட 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 நீங்கள் அந்த போர்டருக்கிட்ட வந்து நீங்கள் அடுத்தது தாண்ட போகிறீங்க. அப்படி தான் அந்த கேம் விளையாடுறாங்களுக்கு தெரியும். வர வர ஸ்பீடாகிட்டு இருக்குது.
அது மாதிரி அதுக்காக நாமளே ஆற நினைச்சுறாங்க. நான் அந்த ஆற சொல்கிறேன். அப்போ ரைட். அப்போ பாருங்கள், குழந்தைகளை போல் பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார். ஆனால் தேவனோ அவருடைய அன்பு தெரிந்து கொள்ளப்படுதலின் அன்பு என்று கூறுகிறார். என்ன நேரிட்டாலும் அவர்கள் ரட்சிப்பு கண்டு தெரிந்து கொள்ளப்பட்டதன் மூலம் அவருடைய அன்பு விளங்கினது. நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். 2 தெசலோனிக்கர் 2 வேணாம். பவுல் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது போன்று நம்மையும் ஒரு கால் அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம், அல்லது யோபுவை போல கஷ்டத்துக்குள் ஆக்கலாம் போன்று நம்மை அவர் கஷ்டத்துக்குள் ஆக்கலாம். இது அவருடைய தனி உரிமை. ஏன்னா இது அவர் குயவன். உங்களை இப்படி பாத்திரமாக வணையணும்னா அப்படி தான் வச்சிருப்பேன். அதால் தான் நாங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து ஜெபிச்சேன், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கள் ஆகிலும் என்னுடைய சித்தம் இல்லை உம்முடைய சித்தம். அப்போ அதே போல் ஒரு உபத்திரம் வரக்குள்ள ஆண்டவரே இதில் நான் ஜெயங்கொள்ளணுமெண்டா இது நீர் தான் அனுமதிச்சேன்னா நான் ரெடி. ஏன்னா அதில் கெட்ட பேரும் பெறும் நல்ல பேரும் பெறும், அல்லது நாங்கள் உயர்வையும் பெறலாம், அல்லது மற்றவன் தூசிப்பான் இவனுக்கா அப்படி இவனா சிம்சோன்ன்ற மாதிரியும் நினைக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்யணும், அதில் ஒளியக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. அந்த மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லலாம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஆமே அவர் என்ன பாதுனா அவரை காண்பன். அப்படி பேசக்குள்ள பைத்தியக்காரண்டுவாங்க. ஆனால் என்ன, அதுதான் வரணும். அதுதான் அவர் உங்களை சோதிக்கிறது. நீங்கள் அவர பிள்ளை தான். ஏன்னா உங்களுக்கு உபத்திரம் வந்தாலும் உங்களை தகப்பண்ட வேண்டும் மாற்றையில்லாதானே. தகப்பன் தான். ஆமே. அதுதான் அதே மாதிரி தேவன் தான். ஆமே. ரைட். அப்போ பாருங்க, இப்போ நம்ம அடுத்து போகும் பாருங்க. அப்போ அவர் நமக்கு சமாதானத்தை கொடாதவராய் ஏமாற்றத்தை கொடுப்பவராய் இருப்பார். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நாம் சீர்பட்டு சிறப்பட்டு நிலை நிற்க வேண்டும் என்று அவர் எண்ணம் கொண்டிருக்கிறார். சீர்பட்டு சிறப்பட்டு பலப்படணும் என்று அவர் என்ன செஞ்சிருக்கார், எண்ணம் கொண்டு. யோபு கூறிய வண்ணம் துன்பங்களை சகிக்க நமக்கு பலனை கொடுப்பார். அவர் தாமே பாடுபட்டார் என்பதை மறக்க வேண்டாம். அவர் பட்ட பாடுகளினாலே என்னத்தை கற்றுக்கொண்டாராம், கீழ்ப்படிதல். நாங்கள் அடிக்கடி பார்த்துருக்கோம். எபிரேயர் 5:8-9 பார்த்துருக்கோம். பாருங்கள், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணனானார். அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணனான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணனானார். அப்போ அவர் போனது போல் உபத்திரத்தினால கீழ்ப்படுதலை கற்றுக்கணும். அதை கீழ்ப்படுதல் தேவண்ட வார்த்தையை நீங்களும் என்ன செய்யணும், உபத்திரப்படக்குள்ள வார்த்தையை கற்றுக்கொள்ளணும். சோதனை வரும், வியாதி வரும். ஒவ்வொருவருக்கும் ஒரு சில பேருக்கு வியாதி அனுப்பு, சில பேருக்கு கஷ்டத்தை அனுப்பு, அல்லது சில பேருக்கு குடும்பத்தில் சமாதானம், இப்படியே ஏதோ ஒரு அல்லது பிள்ளைகளால் ஏதோ ஒரு போராட்டம் இருந்துதான். நீங்கள் யாரை நம்புறீங்க அதை தான் தேவன் பார்ப்போம். அதான் சொல்லி நீங்கள் மரம் எங்கே பக்கம் விழுகுதோ அதான் முடிவா. நீங்கள் வலது பக்கம் விழுந்தால் தேவன்ட விழுறீங்க, இடது பக்கம் விழுந்தால் உலகத்தில் விழுறீங்க, உலக அட்வைஸுக்கு போகிறீங்க. ஆனால் தேவன்ட விழுந்தால் தேவன் ஆலோசனை கத்துற, தேவன் மிச்சத்தை பார்ப்பேன். அந்த ஆத்மா அழியாதவன்னு தேவன் என்ன செய்வேன், காப்பார். அவரால் முடியாது காரணம். தீக்கசில வரலாறு பார்க்கல பார்த்தீங்க, 21 அந்த பெண் ஏன்னா அவள் கேன்சர் ஆகி கையே விட்டுட்டாங்க. ஆனால் அந்த ஒரு மனிதனுடைய சாட்சி அதுக்குள்ளே போகல. அவங்க அப்படியே நம்பும்போது தேவன் எப்படி ஆட்சிக்கு வந்தார் பாருங்கள். அன்றைக்கு தேவன் என்ன செய்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாருன்னு நாங்கள் பார்க்கக்குள்ள தேவன் எவ்வளோ நாங்கள் ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்களாமே. தேவன் எங்களை கைவிட மாட்டாராமே. என்ன நடந்தாலும் எங்களோட ஆத்மாவை பாதுகாப்பார். எங்களோட ஆத்மா தான் என்ன விலையேற பெற்ற ஒன்றாயிருக்கிறது. ஆமேன். அப்போ பாருங்க, ரைட். நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்க. பலவிதமான சோதனையில் அகப்படக்குள்ள உங்களோட விசுவாசம் என்னதான்
பொறுமையை கொண்டு வரும். ஏன்னா பொறுமை வந்தோடனே தான் என்ன வரப்போகுது? தேவ பக்தி வரும். அப்போ அதனால் பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாயினுங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவற்றவளாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவளாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுதென்று யாக்கோபு 1 அவன் என்ன சொல்கிறான். இதற்காகவே அவர் நம்முடைய பாடுகளை பார்த்து கொண்டு ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார். இதனால தான் எங்களுக்கு பாட கொடுத்துட்டு பேசாமல் பார்த்துட்டு அவருக்கு துக்கம்தான். ஆனால் ஒன்றும் செய்யலை. நீங்கள் ட்ரைனிங் வரணும். நீங்கள் அடுத்ததுக்கு போகணும். வேணும். அப்படி நீங்கள் உலக காரியத்திலே என்ன செய்வீங்க? பிள்ளைகளை கஷ்டப்படுத்துவீங்க அல்லது நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்வீங்க. ஏன்னா அது முன்னேறணுமெண்டு. அப்போ தேவன் ஒரு நித்திய ஜீவனை தாரேரண்டா அழியாக தாரேண்டா அவர் அதை விட ஒரு ட்ரைனிங்கை தான் கொடுப்பார். அப்போ ஏனண்டா அது நீங்கள் மற்றவனுக்கு புத்தி சொல்லணும், மற்றவனுக்கு ஆளணுமெண்டா உங்களுக்குள்ள அந்த கிரியை வரணும். அப்போ பாருங்க, கிறிஸ்துவனுடைய நாம் மகிமைப்படும்படி அவருடனே கூட பாடுபட்டால் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடப்பட்டவைகளே அல்லவென்று எண்ணுகிறேன். நாம் அவரோடு கூட பாடுபடவில்லை எனில் அவரோடு கூட ஆளுகையும் செய்ய முடியாது. நாங்கள் அவரோடு கூட பாடுபடாட்டி அவரோட கூட நாங்கள் என்ன செய்யலாது? ஆளுகை செய்யலாது. ரைட். பாடுகளின் மூலம் நாம் நற்குணங்களை அடைந்து வெற்றி சிறக்கிறோம். பாடுகள் மூலம்தான் நாங்கள் என்னத்தை பெறுறோம்? நற்குணங்களை. மனிதர்கள் அறிவோம். ஏன்னா எனக்கு பிறன் யார் என்று அறிவோம். கஷ்டத்தில் உதவி செய்த மனிதன் அறிவன். வியாதியில் எங்களை பார்த்தவங்களை அறிவோம். ஏன்னா இதெல்லாமே என்ன? அதுதான் உபத்திரம் தான் ஒரு மனிதன் அறிய. படிப்பு நிறைய படிப்பு அது கற்றுத்தரும். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. யார் அட்வைஸை விட அது உயர்ந்தது. ஏண்டா ஒரு இக்கட்டில் அதான் வேதம் சொல்லுது, இக்கட்டில் உதவி செய்வதன் தான் சௌரனாக இருக்கிறான். அப்போ அந்த சௌரன் உண்மையான சௌரன் யாருன்னு எல்லாத்தையும் தேவன் இதுதான் காரியம், இதுதான் வெளிச்சம், இதுதான் உன்னுடைய பிறன் யார் என்றதுக்கு தேவன் செய்தியை கொடுக்குற யார் என்பதை அவர் காட்டு. அப்போ அதுக்கு உபத்திரப்படாமல் நீங்கள் ஒரு கஷ்டப்படாமல் உங்களுக்கு ஒரு உண்மையான சௌரனை கண்டுபிடிக்க இயலுமா? சொல்லுங்கள் நீங்களே. ஏலாதானே. அப்போ அப்படி வந்தால் தானே. இல்லாட்டி நீங்கள் நினைப்பீங்க எல்லாம் நல்லா இருக்குது, ஏன்னா அவங்க எனக்காக எதுவும் செய்வாங்கன்னு. அப்போ தான் தெரியும் அவங்க யாருன்னு. அது மட்டும் நீங்கள் கொமனா நல்லா இருக்கக்குள்ள நினைப்பீங்க எல்லாமே சரி, அவங்க எனக்காக உயிரையும் தருவாங்க. ஏன்னா நல்ல பழமொழி எல்லாம் இருக்குது. ஏன்னா அது மாதிரி அந்த நேரத்தில் தான் அவங்க ஓடுறாங்களா, ஒளியிறாங்களா, அல்லது பின்வாங்குறாங்களா, அல்லது காரணம் சொல்கிறாங்களான்னு தெரியும். ஆனால் உண்மையானது அப்போ தான் அந்த அன்பு வெளிப்படும். அந்த நேரத்தில் தான் தேவன் காட்சிக்கு வருவார். அப்போ அதான் சொல்கிறார், தாயிலும் மேலான அன்பு. மனிதர் கைவிட்டாலும் நான் கைவிட. ஏன்னா அவருக்கு தெரியும் அவன் 5 அறிவுள்ள மனிதன் அதை செய்வானன். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றவனை அறியலாம். நற்குணங்கள் நமக்கு ஈவாக அளிக்கப்படுவதில்லை. ஆளுகை செய்யும் எந்த மனிதனுக்கும் நட்பண்பு அவசியம். நட்பண்புகள் ஈவா கொடுக்கல, ஆனால் ஆளுகை செய்யோடுமென்னா நட்பண்பு வேணும். புரியுதா உங்களுக்கு அந்த அர்த்தம்? அதுவுமன்றி மனிதனின் ஆட்சி சாத்தானின் கிரியைகளை கொண்டதாக இருக்கும். இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல நாமும் ஜெயங்கொண்டு அவரோடு நாம் உட்காருவோம். நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். பாருங்கள் 162. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாதிருங்கள். வாசிங்க 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஆமென். அப்ப பாருங்க, உங்கள் நடுவில் உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினி. அப்போ உங்களோட நடுவில் ஒரு அக்கினியை அனுப்பி விட்டுருவே. நீங்கள் இது என்னடா புதுமையாக இருக்குது, இது என்ன பிரச்சனைடா, இது என்னடா கஷ்டம், ஏன்னா இது என்னடா தொல்லை என்றக்கூடாது. அது என்ன வசனம் சொல்லுது அர்த்தம்? அது என்ன தன்மையுடைய வேண்டும் என்று சிந்தித்து கொண்டதினால் அதிசயப்பட வேண்டாம். அவருடைய புத்திரரான நாம் எல்லாரும் சோதிக்கப்பட்டு சிட்சிக்கப்படுகிறோம். உபத்திரப்பட்டு சோதிக்கப்படாத சபை தேவனுடையதல்ல.
கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லியிருக்கிற புத்திமதியை மறவாதிருங்கள். ஆமேன். நீங்கள் சிச்சையை சகிக்காதவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி அதாவது சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கும் கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசியின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அப்போ பேதுரு சொல்லாம, அப்போ உங்கள் நடுவில் தான் தேவன் என்ன செய்வாராம்? அக்கினியை போடுவேன். நீங்கள் இது புதுமை என்று நினைக்காதீங்க. ஏன்னா அது கிறிஸ்தவனுக்கு வந்தே ஆகும். ஆமே. ஏதாவது ஒரு வழியில் பிரச்சனை அல்லது போராட்டங்கள், பாடுகள் அல்லது பண கஷ்டங்கள் ஏதோ ஒன்று வரும். உங்களை லிமிட்டாக தான் தேவன் என்ன செய்வேர்? கொண்டு அல்லது ஆவியலின் போராட்டம் ஏதோ ஒன்று காரியத்தை தேவன் கொண்டு வரும். ஏனென்றா நீங்கள் இதெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக. ஆமென். ரைட். பாருங்க, சிமிர்னா சபைக்கு உண்டான உபத்திரம் ஒவ்வொரு காலத்துள்ள சபைக்கும் உண்டாக வேண்டும். பாருங்க, அப்போ சிமிர்னா சபைக்கு உண்டான உபத்திரம் எல்லா காலத்திலும் உள்ள சபைக்கும் உண்டாக வேண்டும். எந்த உண்மையான விசுவாசியும் உபத்திரத்திலிருந்து தப்பவில்லை. எந்த விசுவாசியும் உபத்திரத்திலிருந்து தப்பில்லை. டைரெக்டாக யாரையுமே தேவன் கொண்டு போயில்லை. ஏன்னா ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல மட்டும் எல்லாருக்கும் ஒரு உபத்திரம் இருந்துச்சு. ரைட். இது தேவனால் உண்டாயிருந்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இது தேவனால் உண்டாயிருந்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. உபத்திரம் நமக்கு இன்றியமையாதது. உபத்திரம் எங்களுக்கு அது வேணும். நிச்சயமாக இருந்தால் தான் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? கற்றுக்கொள்ளலாம். நாம் கிறிஸ்துவை போல பாடுபட வேண்டும் என்னும் சத்தியத்தை கர்த்தர் நமக்கு போதித்தல் அவசியம். அன்பு, நீடிய சாந்தம், தயவுள்ளது, எந்நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு பொய் குற்றச்சாட்டு செஞ்சோன்னே பதறுவோம், நாங்கள் டென்ஷன் ஆகும். அப்போ அது வேதம் என்ன எங்களுக்கு ஒரு ஆலோசனை தந்துருக்கு, சந்தோஷப்படுங்க, அப்படி தானே சொல்லுது. அப்போ அந்த டைமில் நீங்கள் கோவப்பட்டு அவனோட முறைச்சி அவனோட வீட்டு வாசலுக்கு நான் போக மாட்டேன், அவனை பார்க்கவே மாட்டேனண்டா நீங்கள் யாராக மாறிடுவீங்க? நீங்கள் அந்த ரெண்டாவது ஒரு சிமிர்னா சபையிலேருந்து அடுத்த சபையாக மாறிடுங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், எதிரியை ஃபேஸ் பண்ண நீங்கள் எப்பயுமே ஆயத்தமாக இருக்கும். அவங்களோட முகத்தை பார்க்க ஆயத்தமாக இருக்கணும். ஏனென்றா நீங்கள் தான், உங்களை யாரும் மாற்ற இயலாது. ஆமே. அப்படி வரக்குள்ள தான் அதுதான் காரியம். அப்போ பாருங்கள், இது எவ்வளோ அதில் வசனம் எல்லாம் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 13:4, மத்தேயு 5:11-12 இது எல்லாமே தீர்க்கதரிசி சொல்லி ஏன்னா அவர் கைப்பட எழுதினதான் ஆழமான ஒன்று. நம்முடைய ஜீவியத்தில் இந்த பாயிண்டை கவனிங்க. நம்முடைய ஜீவியத்தில் ஏற்படும் உபத்திரவங்கள் தேவன் நம்மை நிராகரிப்பதன் அடையாளங்கள் அல்ல. ஒன்று என்னையா? நம்முடைய ஜீவியத்தில் ஏற்படும் உபத்திரவங்கள் நம்மை நிராகரிப்பது என்பதன் அர்த்தமல்ல. ஒன்று. ரெண்டாவது, அவ்விதமாக நம்முடைய கஷ்டமற்ற ஜீவியம் தேவன் நம்முடைய செயலை ஆமோதித்து நம்மில் அன்பு கூறுகிறார் என்பதும் அர்த்தமல்ல. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கஷ்டம் இல்லாமல் இருந்தால் அதனால் அவர் அன்பு கூர்ந்து அதை ஆமோதித்து இருக்கிறார் என்பதும் அர்த்தமல்ல. கஷ்டப்படுறதுனால என்னையா உபத்திரம் வாரதினால நம்மை நிராகரிக்கிறார்ன்றது அர்த்தமல்ல. இங்கே எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம தேவனோடே ஆராதிச்சிட்டு இருக்கிறோம்டா அதுவும் தேவனுடைய அடையாளம் அல்ல. அது ரிஜெக்ட். ஏனெண்டா உங்களுக்கு உபத்திரம், ஏன்னா பிசாசு சும்மா விடுவானா? ஓடக்குள்ள நீங்கள் ரன்னிங்குக்கு போகிறீங்க, நீ ஓடி முடி நான் வாரேன், நீ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் விடுவானா? யாராவது பின்னால் வாரம் விடுவானா? இல்லையா? அவன் தள்ளியோ இழுத்தாவது என்ன செய்வான். அதே மாதிரி பிசாசு நீங்கள் ஓடினா விட மாட்டான். அதுக்கு ஒரு வசனம் சொல்லுங்க, தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும், நீங்கள் நினைச்சாலே அவன் வந்துடுவான் பக்கத்தில். ஏன்னா அப்போ உங்களுக்கு அப்போ ஓட விட மாட்டான். நீங்கள் பிரச்சனை ஏதாவது டென்ஷன் இருந்து தான் உங்களுக்கு இங்கே தான் இப்போ பிரச்சனை, கற்பப்பை. ஏன்னா
அங்கே வேறு இடத்துலேருந்து இங்கே எடுத்தீங்கன்னா உங்களோட கதையே முடிஞ்சு. அதுதான் நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் உள்ளே யாராவது போகிறான்னா உள்ளே எடுத்துறாங்க. ஏன்னா பொல்லாதது அது விதையை கொண்டு வரும். அதால் தான் நல்ல அந்த அவன் என்ன செய்கிறான் விதை. அதான் தேவன் சொல்லு அந்த வார்த்தை சொல்லுது. வார்த்தை என்னையா விதை. அப்போ ஒருவன் ஒன்றை போட்டால் வெறுமனை திரும்பி வராது. அது எங்கேயாவது முளைக்கு. அது தீமையாக இருந்தாலும் முளைக்கு. அதால் தான் நாங்கள் பலிபடத்தில் வேறு யார் முறையில் அது யாராவது ஒரு நிலத்தில் விழுந்துடும். விளங்குதாங்க. நாங்கள் ஏன்னா தேவன் சொல்லிட்ட வார்த்தை விதைன்ட்டு. அப்போ அது நிலம் எது இருதயம். அப்போ யாராவது ஒரு பலவீனமானவனுக்கு தப்புண்டு விழாவன அது அவனுக்குள்ளே முழிச்சு அந்த இடறலுக்கு அவன் காரணம். அதால் தான் அது தேவன் சொல்லிட்டு தேவன்ட வார்த்தை விதன். அதால் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். ரைட். இப்போ பாருங்கள். அப்போ பாருங்கள், நம்முடைய கஷ்டமற்ற ஜீவியம் தேவன் நம்முடைய செயலை ஆமோதித்து நம்மில் அன்பு கூறுகிறார் என்பது அறிகுறியும் அல்ல. தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்கள் மேல் உலகத் தோற்றத்துக்கு முன்பு தொடங்கி அன்பாயிருக்கிறார். அவர் நம்மில் அன்பு கூறுகிறார் என்பதை நாம் எவ்வாறு அறிவோம்? அவர் நம்மில் அன்பு கூறுவதாக உரைப்பதன் மூலம் அவர் நம்மை சிநேகிக்கிறார் என்பதை அறிகிறோம். அது மாத்திரமல்ல, நம்மை அவரிடத்தில் இழுத்து கொண்டு அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்து நம்மை புத்திரராக நடத்தி கொண்டதன் காரணமாக அவருடைய அன்பு வெளிப்பட்டது. ஆமேன். அடுத்தது பாருங்க, நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்து உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் அறிந்திருக்கிறேன். இப்போ அடுத்தது முன்னுக்கு பார்த்தோம் உன் கிரியையிலையும் உன் உபத்திரவத்தை. இப்போ பாருங்கள் அடுத்தது, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்து உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் அறிந்திருக்கு. நீ ஐஸ்வர்யம் உள்ளவன், ஆனால் உனக்கு ஒரு தரித்திரம் இருக்கு. ஏன்னா ஆக்கள் சொல்லுவாங்க, நீ முகத்தை கழுவாத இல்லாட்டி தரித்திரியம் வீட்டில் இருக்கிறன்ற மாதிரி. இது கிறிஸ்தவனுக்கு அது உதாரணம். அதை நாங்கள் விசுவாசிக்கிறே இல்லை, சொல்கிறேன் நான். ரைட். அவர் நம்முடைய சபையின் மத்தியில் உலாவி ஒரு தகப்பன் குடும்பத்தை கவனிப்பது போன்று சபைகளை நோக்குகிறார். அவரே சபைக்கு தலைவன். அவரே சபையின் தேவைகளை சந்தித்து அதை பாதுகாக்கிறவர். இருப்பினும் பாருங்க, சபையின் தரித்திரத்தை குறித்து ஒன்றும் செய்யாதவராய் இருக்கிறார். நடுவில் தான் இருக்கிறார், உலாவுறேர், பார்க்குறேர், பாதுகாக்கிறேன். ஆனால் தரித்திரத்தை குறித்து ஒன்றும் செய்யலை. ஏண்டா உங்களுக்கு சுயாதீனம். அதான் நான் அப்பயே சொன்னேன், ஆதியாமத்திலே நன்மை தீமை ரெண்டும் வச்சிருக்க. இதை சாப்பிட்டா இதை சாப்பிட்டா இது உங்களோட இஷ்டமென்று விட்டோன்னே என்ன நடந்துச்சு? தேடி போனவங்க அது மாதிரி தான் இன்றைக்கும் உங்களுக்கும் ரெண்டும் இருக்குது. ஏன்னா இப்படி இருந்தால் இப்படி வாழ்ந்தால் இப்படி. இது உங்களோட உரிமை. அதால் தான் லவோதிக்கா என்பது என்ன அர்த்தம்? மக்களின் உரிமை. இன்றைக்கு உரிமை யாரோடையும் நாங்கள் பைபோஸ் பண்ணலாம். முதல் அடித்தாங்க, மண்டையை பிச்சாங்க, தலையை ஆட்டின. இன்றைக்கு தெரிஞ்சால் நீங்கள் மாறி அடுத்த முடியை பிடிச்சிருவீங்க. ஏன்னா அப்படி. ஆனால் அன்றைக்கு என்ன செய்யணும்னு அவங்க கீழ்ப்படிஞ்சான். அந்த உரிமை இருந்துச்சு. உரிமையை அவங்க இழந்தாங்க. செம்மறி ஆடை போல் அந்த உரிமையை அந்த மேய்ப்பன் அவங்கள என்னவும் செய்ய விட்டு கொடுத்தான். பரிசுத்த ஆவியை பெற்றவன் அதான் செய்வான். அதான் அன்றைக்கு பெந்தகோஸ்து நாள் ஊற்றப்பட்டோம். அவங்க முதலாவது கேட்டு நாங்கள் என்ன செய்யும்? இன்றைக்கு ஒரு மனிதன் அப்படி வந்தானா அது பெரிய காரியம். என்ன ஏதாவது தவறு இருந்தால் நான் என்ன செய்யணும்? எனக்கு இப்படி வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, இதில் மீள்றதுக்கு நான் என்ன வர்றவன் அவன் அண்ணால் போகிறவாரன். ஏன்னா அவனுக்கு தெரியும் இங்கேருந்து ஒரு வாக்கு. அப்போ அவன் ஜெபிக்கணும். அவன் ஜெபிக்காமல் நான் சொல்லலாது. ஜெபிக்க உண்டு வாக்கின்படி உனக்கு கட்டளை இடுவா. ஏன்னா அந்த அவளோட ஆழமான விசுவாசத்தை தேவன் கேட்பார். ஏன்னா விசுவாசம் உள்ள ஜெபத்தை தேவன் எப்பயும் அங்கீகரிக்கிறார். அப்போ அவங்க ஆழமாக ஜெபிச்சபடி இவன் உறுதியை கொடுக்குறான். அவன் லெட்டரில் ஒரு சைனை கொடுக்குறான். தேவன்ட்டு அது போகுது. ஆமே. இப்போ அப்படி தான் ஒரு ஜிஎஸ் கூடாக அங்கே வரணுமெண்டா ஜிஎஸ் வைக்காமல் அவன் லெட்டரை எடுக்க மாட்டான். அதே போல் அங்கீகாரம் மட்டும்தான். நாங்கள் அவர் முடிவை கொடுக்குறவர் தேவன் ஆயிருக்கார். விளங்குது அவங்கள. அதுதான் தேவன் எப்பயுமே ஒழுங்காக கவனிக்கிறவராக. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சபைக்கு வாங்க, சபையினுடைய காரியத்தில் ஒழுங்காக நடங்க. ரைட். அப்போ பாருங்கள், சத்தியம் செய்யாதவராய் சத்தியம் சரியான முறையில் போதிக்கப்படாத அநேக விசுவாசிகளுக்கு அது இடரலா. அப்போ அதான் திக்க சொல்லு. இது இப்போ இந்த சத்தியமெல்லாம் சொல்லி கொடுக்காட்டி ஜனங்கள் இடருவாங்க தானே. என்னடா இவங்க எந்த நாளும் பிரச்சனையை தான் சொல்லுவாங்க. ஏன்னா எந்த நாளும் வருத்தத்தை தான் சொல்லுவாங்க, அல்லது எந்த நாளும் ஏதாவது ஒன்றை தான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு எங்கேயோ ஒரு நம்ம அவனை போல் மாறிடும், யோபுட நண்பர்களை போல் ஏன்னா நாமளும் சொல்ல துவங்கிடுவோம். அப்போ அது இயல்பு. அது சத்தியத்தை அறிஞ்சால்
நாங்கள் அவங்களோட வாயின் பேச்சை வச்சு நம்ம அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஏன்னா இல்லை, தேவன் அவங்கள சோதிக்கிறார், தேவன் உங்களை அவங்களும் அலட்டிட்டு இருந்தால் நாம் ஒன்றும் செய்யலாதான். ஜோபோட நண்பர்களை போல தான் நாங்களும் பதில் சொல்ல வேண்டி வரும். ஏன்னா ஆனால் அவங்களும் பெர்ஃபெக்ட் ஜோபுவை போல் சிந்தனையினாலோ சொல்லினாலோ சொல்லாமல் இருந்தால் நாங்கள் யாரையும் நம்ம ஏன்னா அவங்கள நம்ம மேன்மைப்படுத்தலாம். ஆமே பாருங்கள், ரைட். போதிக்கப்படாத அநேக விசுவாசிகளுக்கு இடரலாக இருக்கு. அவருக்கு சொந்தமானவர்கள் கஷ்டப்படுவதை அவர் எவ்வாறு சகித்து கொண்டிருக்கிறார், அவளுக்கு தேவையான அனைத்தையும் அவர் உடனே அளிக்க வேண்டாமா என்று அவர்கள் எண்ணுறன். ஏன் இப்படி தேவன் பார்க்குறா? உடனே கொடுக்கக்கூடாதா? ஏன்னா அன்றைக்கு கேட்டோனே காலத்தை கொண்டு கொடுத்தவருக்கு ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு ஆக்கள் நினைப்பாங்க. ஆனால் தேவன் ஒரு பீரியட், ஒரு டைமை வச்சிருக்கிறாமே, அவர் ஒரு காலத்தை வச்சிருக்க, அந்த மனிதன் விசுவாச வளர்ச்சிக்கு வருவார். அப்போ அதுதான் இவனுக்கு தேமாவுக்கு நடந்த. பவுல் ஒரு ஐஸ்வர்யம் உள்ள மனிதன். அவன் நல்ல உடுப்பெல்லாம் வச்சிருந்தோம், நிறைய அடையாளங்கள் செய்கிறான், பிசாசு ஓடுது, அவன் பிரஜாதிகளுக்கு ஒரு தீக்கரிசி. ஆனால் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சாப்பாட்டுக்கு அவர் உழைச்சி வேலை செஞ்சு சாப்பிட்றேன் எல்லாமே இருக்கக்குள்ள இந்த தேமா நினைக்கிறேன். ஏன்னா தேமா பார்த்துட்டு சொல்கிறான், யோசிக்கிறான், கர்த்தர் பவுலை விட்டு போயிட்டாருன்னுட்டான். என்ன சொல்லிட்டான்? கர்த்தர் பவுலை விட்டு போயிட்டார். அதால தான் அதுக்கு பவுல் என்ன சொல்கிறான்? தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போயிட்டான்ன்றான். அப்போ அதை நாங்கள் ஆவி இல்லாட்டி பிள்ளையாக அர்த்தம் சொல்லுவோம். அதாவது இவன் பணாசையில் விழுந்துட்டானா, அது அர்த்தம் இல்லை. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறவன் இப்படி தான் இருக்கணும், ஐஸ்வர்யமாக இருக்கணும், கடவுளில் இருந்தால் ஒருவன் ஆசீர்வதிக்கப்படணும் என்ற எண்ணம் கொண்டு பவுலை உதறிச்சான். விளங்குதா? ஆனால் அதில் ஆழம் பார்த்தீங்களா, எவ்வளோ ஆழமான வெளிப்பாடு. அதே போல் எனக்கும் உங்களுக்கும் இந்த செய்தியில் இருந்துட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் தேவன் மனவாட்டி விழுந்து போக மாட்டாள் என்றான். யாரையும் குறை சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவளுக்கு 6000 வருஷ செய்தி. ஆமேன். அவ்வளோ அனுபவம். உங்களோட எல்லாரும் அனுபவத்தையும் இந்த இன்றைக்கு என்ன செய்கிறேன், டீச் பண்ணி உங்களுக்குள்ளே பூத்துரு. அப்போ அதனால் இன்னொருவனை பார்த்து சொல்ல மாட்டேன். விளங்குதவங்க. அப்போ அதே போல் பாருங்கள், இந்த ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏன் தேவன் உதவி செய்யக்கூடாது, ஏன் இப்படி இருக்கிற, ஏன் இவங்கள்ட கைவிட்டாங்கன்னு அவங்களோட பாட்டு சிந்திக்குது. இதை தான் தேமா பவுலுக்கு செஞ்சு பவுலை விட்டே போயிட்டேன். ஏன்னா அவன் சொல்கிறான், நீ போய் என்னட்ட ஒரு உடுப்பு இருக்குது, அதை துவைச்சி எடுத்துகிட்டு வா, எனக்கு சரியாக குளிருது. அப்போ இவன் யோசிக்கிறான், இவனுக்கு காசு இல்லை பார், இவ்வளோ ஒரு பெரிய தீக்கேசி, ஏன்னா இவ்வளோ காரியம் இருக்குது, இவனுக்கு ஒரு உடுப்பு மட்டும்தானு இவன் பார்த்தான். தேவன் பவுல் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறேன், இப்போ பவுலோட இல்லைன்னு போனான். அதுக்கு என்ன செய்கிறான் பவுல்? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் போயிட்டானண்டு அவனை விட்டு விலகிறத நாங்கள் பார்க்க. அதே போல் இந்த சபையும் அந்த வண்ணமாக ரைட். தேவனுடைய அன்பையும் ஞானத்தையும் உத்தமத்தையும் நாம் முற்றிலும் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாளைக்கு என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். உங்கள் தேவையில் எல்லாம் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். லீலி புஷ்பங்களை உடுத்தி ஆகாய்த்து பறவைகளை போஷிக்கிறவர் உங்களுக்கு அதை காட்டிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமேன். அப்போ பாருங்கள், உங்கள் ஜீவியத்தில் அடிப்படையான தேவைகள் எல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு எல்லாமே தேவன் அதை கொடுப்பார். உலக பிரகாரமான அவசியங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஒரு முறை மக்களை கடிந்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைகள் மாம்ச சிந்தையுடையவர்கள் அல்ல, அவர்கள் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்கள். அவங்க மாமிசமாக சிந்திக்க மாட்டாங்க, எப்பயுமே கிறிஸ்துவினுடைய சிந்தையாக சிந்திப்பார்கள். அவர்கள் பூலோகத்தின் பொக்கிஷங்களை தேடாமல் பரலோகத்தில் உள்ளவைகளை நாடுகிறார்கள். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் செல்வந்தர்கள் அல்ல என்பது யாவரும் உண்மை, அவர்கள் ஏழையாகவே இருக்கின்றன. உண்மையான பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் செல்வந்தர்கள் அல்ல. இப்போ நான் இதை வாசிக்க முதல் ஒரு ஸ்டெப் ஜம்ப் பண்ணி 65 வாசிக்கிறேன் என்ற நீங்கள் எல்லாரும் கொமனாக விளங்கும். ஏன்னா எல்லாரும் இங்கே சமனாக இருக்கிறோம். காரியம் பாருங்கள், 165வது பந்தியில், நான் கூறுவதை ஐஸ்வர்யவான்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஐஸ்வர்யத்துக்கு விரோதமாக நான் இவைகளை கூறினேனே அன்றி, அதாவது ஐஸ்வர்யவான்களுக்கு அல்ல, ஐஸ்வர்யத்துக்கா, அதாவது ஐஸ்வர்யவான்களுக்கு தவறாக புரிய வேண்டாம். நான் ஐஸ்வர்யத்துக்கு விரோதமாய் நான் இவைகளை கூறினேனே அன்றி ஐஸ்வர்யவான்களுக்கு விரோதமாய் கூறவில்லை. கர்த்தர் எத்தனையோ ஐஸ்வர்யவான்களை ரட்சித்திருக்கிறார். ஆனால் ஐஸ்வர்யம் அது உள்ளவருக்கு இல்லாதவருக்கு கண்ணியாய் அமைவதுண்டு. இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் என்னையா இருக்குது? கண்ணியாக அமையுது.
இப்போ இருக்கிறவன் வந்து கொடுக்காம இருந்து அவனுக்கு எப்படி அமையும்? கண்ணியாக அமையும். இல்லாதவனுக்கு அது எப்படி அமையும்? அவன் வந்து அதனால் களவெடுப்பான், வருந்துவான், தேவனை திட்டத்தை மீறுவான், அல்லது தேவனை தூசி பெண்ணை பார்த்துட்டு அல்லது மற்றவனை எரிஞ்சு விழக்குள்ள 2 பேருக்கும் என்னையா? கண்ணியா. பாரு, ஐஸ்வர்யவான்களை சொல்லல, ஐஸ்வர்யத்தை சொல்ல கவனிங்க. நீங்கள் அதுக்காக ஆபிரகாமும் ஒரு பணக்காரன், பவுலும் ஒரு பணக்காரன், அதை சொல்ல வரல. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? அதை என்ன செய்தாங்க? வாரி அதை செய்தாங்க. அது மேலே அவங்க பற்று வைக்க, அதுதான் காரியம். பற்று வந்து இருக்கக்கூடாது. பற்று இருந்தால் அது வந்து தவறாயிருக்கு. அதால தான் தேவன் உங்களை ஐஸ்வர்யவான மாற்றிருக்குரு. ஏன்னா தேவனுக்கு பயப்படுறவனுக்கு அவர் என்ன செய்கிறான்? ஐஸ்வர்யத்தையும் அடுத்தது என்ன? அந்த வசனத்தை துவக்கி விடுங்க. 3 காரியத்தை அவர் செய்கிறார். ரைட், வெரி குட். அப்போ கணம், ஐஸ்வர்யம், கணம், மகிமை, இந்த 3ஐயும் என்ன செய்கிறார்? அவர் கொடுக்க. அவர் தான் அதை கொடுக்குற. ஆபிரகாமு கொடுத்த, மோசே எல்லாமே தேவன் உயர்த்தின. அது அவங்க ஐஸ்வர்யவான். ஆனால் ஐஸ்வர்யத்தில் அவங்க மயங்கே. அதை கத்தருக்காக கொடுக்குற இடத்துல அள்ளி வாரி இறைச்சாங்க, ஏழைகளுக்கு இறைச்சாங்க, அதெல்லாம் செய்யக்குள்ள அது அவங்களுக்கு கண்ணியாமையில் தேவன் இன்னும் என்ன செய்தார்? கொடுத்தார். அப்போ அதுதான், அதால் தான் இந்த பாயிண்டை வாசிக்கிறேன்னா. ஏன்னா சில பேர் இதை எடுத்து நீங்கள் தவறாக புரிஞ்சு வேறு ஆட்களுக்கு வந்து அதை விமர்சனம் கொடுத்துருவீங்க. அதுக்காக பாருங்க. ஆனால் ஐஸ்வர்யம் அது உள்ளவர்களுக்கு இல்லாதவருக்கும் கண்ணியாமை. முதலாவது சபையின் காலத்தில் ஐஸ்வர்யவான்களுக்கு விசேஷ சலுகை அளிக்கப்பட்ட போது யாக்கோபு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதம் பற்றி கொள்ளாதிருப்பீர்களா? வாசிங்க யாக்கோபு 2:1. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்கமுள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தியான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீ இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்கார் என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? ஆமென். ரைட். இப்போ பார்த்தீங்களா, ஆழத்தை விளங்கிட்டீங்களா? அப்போ பாருங்க, அதனால் பாருங்க அவன் என்ன சொல்றான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்துடன் பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. அப்போ அதுக்காக அவனுக்கு ஒரு இடமும் இவனுக்கு ஒரு இடமும் இல்லை. தேவன் வந்து சமத்துவம். ஆமே, சமனானவர், எல்லாருக்கும் அவர் தேவனாக இருக்க. நாங்கள் வெள்ளியா எப்போ 2 கிழமைக்குள்ளே பார்த்தோம். நாங்கள் அவர் வந்து 1 மணி நேரத்துக்கு வந்தவனுங்க எவ்வளவு? ஒரு பணம். 2, 3, 12 மணி வேலை செஞ்சவனுக்கும் 1 மணித்தியாலம் செஞ்சார். ஏனென்றா அவர் தேவன், அவர் பச்சை. அதாவது சொல்கிற எந்த வேலை. இப்போ தீக்கசி வந்து பவுல் அப்படி வெட்டு குத்து எல்லாமே எல்லாருக்கும் இன்னொரு பேர் கொடுத்து பிரைட். ஆமே, மணவாட்டி தான். புரியுதா உங்களுக்கு? இவரும் மணவாட்டி தான், நானும் மணவாட்டி, நீங்களும் மணவாட்டி தான். புரியுதா உங்களுக்கு? அதுதான் சரி. ஆனால் தேவன் ஸ்தானங்களை கொடுத்துருக்குறேன். அந்த ஸ்தானத்தை கொடுத்ததுக்காக அங்கே கொண்டு போய் இது 3 ஸ்டார் மணவாட்டி என 5 ஸ்டார் மணவாட்டி என்ன இல்லை, மணவாட்டி என்னக்குள்ள ஒன்று தான் அங்கே. ஆனால் இந்த டைமில் இது ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கு. உங்களை ஆளுகை செய்ய ஒவ்வொரு ஆளுக்கு தாளந்துகள் காரியங்கள் இருக்குது, விளங்குதாங்க. அவர் மேலானதை செய்த வாழ்ந்து காட்டினேன். அதுக்காக வந்து தேவனில் அவர் பிரைட்டாக தான் அவர் வரப்போகிறார். ஆமே, நானும் அதுதான். அதனால் கவலைங்க. அதே போல் உங்களுக்குள்ளேயும் வேற்றுமை இருக்கக்கூடாது. பச்சை ஒருவர் நீங்கள் நேசிக்கணும். தேவனை நேசிக்கிறவங்களை நீங்கள் அதிகமாக நேசிக்கணும். ஆமே, அப்படி தான் வார்த்தை சொல்லுது. ரைட். அதால் பச்சை ஐஸ்வர்யங்கள் தங்களுடைய தேவைகளை தேவன் விசுவாசிப்பதற்கு பதிலாக ஐஸ்வர்யவான்களிடம் உதவியை எதிர்பார்த்தனர். அப்போ ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்களா? யாக்கோபுடைய காலத்தில் அவங்க தேவனை எதிர்பார்க்காம ஐஸ்வர்யவானை நம்பிட்டு இருந்துட்டாங்க. அதை தேவன் வெறுக்கிறார். ஆமே, எப்போ நீங்கள் தேவனை நம்பணும். தேவன் அவங்களோட இருதயத்துக்குள்ளே ஏவி அவங்களுக்கு கொண்டு போகணும். அவங்களும் தேவண்ட மனிதர்களாக இருந்தால் அவங்களும் ஜெபிப்பாங்க. ஏன்னா ஜெபிக்கக்குள்ளே தேவன் ஏவுவேர், நீ போ. ஏன்னா நீ அதே மாதிரி பாருங்கள், ஐஸ்வர்யவான்களின் உதவியை எதிர்பார்த்தனர். யாக்கோபு அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று அவர்களை எச்சரித்தான்.
அப்போ நீங்கள் ஆக்களையே நம்பக்கூடாது. ஏன்னா அவங்க இருந்தால் அவங்க தரணுமென்று நீங்கள் எதிர்பார்க்க கூட தேவனை நம்புங்க. ஏன்னா தேவன் எந்த காகம், எந்த புறா, எந்த இது ஏன்னா இதாக நாடும் சொல்ல பயப்படாமல் இருக்கு. ஏன்னா எங்கேயோ எப்பயோ எந்த இடத்துலையோ ஏன்னா எந்த மூலையிலையோ எங்கேயோ அவர் வந்து என்ன செய்வார், அதை தருவார். ஆமே, அவர் தான் தேவனாக இருக்கு. அவருக்கு தெரியும் எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும். ஆமே, அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், விசுவாசத்தோடு பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியும் எதை எப்பப்போ அவர் செய்யணுமன். ரைட். ஆனால் நாங்கள் அதை எதிர்பார்த்தோம்னா பிழைச்சி போய் அதில் கசப்பு வரும், பிரிவினை வரும், போராட்டம் வரும், அந்த 2 மனிதனுக்குள்ள ஒரு கசப்பு வரும். ஏன்னா அதனால் வந்து அவங்க தேவனை விட்டு வழி விலக காரணமாகவையும். ஏன்னா நாளைக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை பிசாசு வைப்பான், அது கண்ணியாமை. ஆனால் தேவன் செய்தால் தேவன் செய்வதெல்லோ எதுவோ அது நிலைக்கும். அதில் வந்து பிரிவினை வராது, சந்தோஷம் வரும், அன்பு கூடும். ஆமே. ஆனால் மனிதன் செய்கிறதுல வந்து பிரச்சனை வரும், கசப்பு வரும். அதனால் வந்து ஒரு டைமை தாண்டோன்னா அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும். ஏன்னா ஏதோ ஒன்று வரக்குள்ள அது வந்து சிக்கல். அப்போ யாக்கோபு சொல்கிறான், நீங்கள் இதை செய்ய வேண்டாம். ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். இன்றைக்கு சபைக்கு இதுவரையில் இருந்த சபைகளை காட்டிலும் ஐஸ்வர்யம் உண்டு. ஆயினும் ஆவிக்குரிய பிரகாரம் அவர்கள் அதிகம் சாதிக்கவில்லை. ஆனால் இதில் ஐஸ்வர்யம், ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் அவங்க என்ன செய்யலையாம், சாதிக்கவில்லை. தேவன் தம்முடைய ஆவியினால் கிரியை செய்கிறாரே அன்றி ஐஸ்வர்யத்தினால் மாத்திரம் அவர் கிரியை செய்வது அல்ல. அப்போ பாருங்கள், சத்தியத்தை முற்றிலும் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனின் ஜீவியத்தின் மூலம் ஆவியானவர் என்ன செய்கிறாராம், அசைவாடுகிறார் என்று அவன் சொல்லுகிறான். அப்போ பாருங்கள், இப்போ நான் முன்னுக்கு போகிறேன். அப்போ பாருங்கள், அதனால் பாருங்கள், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் செல்வந்தர்கள் அல்ல, யாவரும் உண்மை. அவர்கள் ஏழையாகவே இருந்தனர். இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் பவுலின் காலத்திலும் கிறிஸ்தவர்கள் ஏழையாகவே இருந்தனர். ஆகையால் இக்காலத்தில் உண்மையான கிறிஸ்தவர்களும் ஏழையாக இருக்க வேண்டும். இந்த லவோதிக்காக சொல்கிறேன். அப்போ அதே போல் இக்காலத்தின் மனிதர்களும் ஏழையாகவே என்ன செய்யணுமா, இருக்கணும். ஏழை என்றதுக்கு 2 அர்த்தம். காசை வச்ச ஏழை அல்ல, ஏன்னா எங்களோட தாழ்மையில் ஏழ்மையை அவர் சொல்கிறார். ஆமே. அது வந்து அவங்க இருந்தாலும் இல்லாத போல் எண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவைக்கு மட்டுமே இருந்து மற்றதை வந்து ஒரு பொருட்டாக எண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க ஏழைகளாகவும் இருப்பாங்க. ஆமே. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற பண்புகள் வித்தியாசம். ஏழ்மைகள், சாதாரண மக்கள் மத்தியில் இருக்கிறவங்களுடைய காரியங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரு தாழ்ந்த இனத்திலிருந்து வர்றவனுக்கு அதிக மரியாதை செலுத்துவான். ஏனென்றா அது அவனுடைய இயல்பாக இருக்கும். அன்றைக்கு ஒரு சௌரன் வந்தார். நான் அன்றைக்கு அவரை ரெஸ்டாரண்ட்டில் கண்டேன்னா, நான் அவரை காணையில் நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். ஒரு ஆள் நின்றுட்டே இருக்குது. என்னென்று பார்த்தீங்கன்னா, அந்த அன்றைக்கு வந்த ஒரு மனிதன் அவர் நிற்கிறேன். அப்போ நான் சொன்னேன், இருங்கன்னு. இல்லை, நீங்கள் போக மாட்டேன், நிற்கிறேன்ட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கு. ஏனென்றால் அது அவர்களுடைய உயர்ந்தவர்களை வந்து அந்த வண்ணமான, அதுவும் பாஸ்டர் என்றக்குள்ள அவங்க தேவனுக்கு சமனாக கொண்டு, ஏன்னா தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறபடினால் அது வந்து அவங்களுக்குள்ள. அதனால தான் தேவன் வந்து அவங்கள நேசிக்கிறேன். ஆனால் எங்களுடைய ஞானம் உயர்வுகள் ஒரு வேளங்கள் என்ன செய்யும், ஒரு காரியமாக கொண்டு வரும். அப்போ தேவன், ஆனால் உண்மையான பரிசுத்தாவி இருக்கிறவன் என்ன செய்வான், அந்த வார்த்தை அவனை எழுப்பும். ஏன்னா அது தேவன் ஒரு அதிகாரத்தை தந்திருக்கு. அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்போ அதிகாரத்துக்கு எதிர்க்க நாங்கள் மறுமொழியே 2வது பதில் செய்யலாம். அவங்க என்னத்தை சொல்கிறாங்களோ நாங்கள் அதை செய்யணும். தீமையாக இருந்தோம். நாங்கள் நேற்று ஒரு அற்புதத்தை பார்த்தோம். ஏன்னா அவர் கேட்குறார், நீண்ட நேரமாகுது, ஆலயத்தில் போய் 3 மணித்தேலம் ஜெபிக்கிறேன், காரில் ஜெபிக்கிறேன், தீக்கரிசி. அதுக்கு பிற்பாடு பார்த்தா தேவன் தரிசனத்தை கண்ணோட வந்தோடனே எல்லாரையும் திரட்டிட்டு 3 பேரை உள்ளெடுக்கிறேன். அதில் பார்த்து அவர் அந்த நேரத்தில் நோட் பண்ணினதை அந்த 3 பேர். ஏன்னா அவங்க தீக்கரிசி வந்தாலும் அவருக்கு கிணத்தை கொடுத்து ஏதாவது தேவனு மட்டும் சொன்னாராம் என்று அவங்க விசுவாசத்தோடு ஜெபிச்ச பார்த்து எல்லாரையும் அனுப்பிட்டு அந்த தாத்தாவையும் அந்த பிள்ளையோட தாத்தா அந்த ரெவரன் அந்த ஃபாதரையும் ஆக்கிப்பிட்டு அவருடைய மனைவியும் உள்ளே கொண்டு போய்ட்டு இஞ்சால வலது பக்கத்தில் ஒரு ஆள், இடது பக்கத்தில் வைஃபை சொல்கிற கீழே விடத்தில் நின்றோண்டு ஒரு வெள்ளை துணியை எடுத்துகிட்டு வா. அதுக்கு முன்னால் அவர் சொல்கிறார், நீ நேற்றே முந்தநாத்து போய் ஒரு பக்கெட் ஒன்று வாங்கி வந்திருக்கா கடையில், அது இந்த இடத்துல வச்சுருக்க, எடுத்துவான். இவைக்கு ஆச்சரியம் பாருங்கள், தேவனுக்கு தெரியுது. ஆமே. அப்போ அப்பா உடனோன்னு இவ கேட்குற, எப்படி அது தேவன் சொன்னார், கத்தர் உரைக்கிறதா. எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன், இந்த தண்ணி எடுத்து இந்த பிள்ளைய மெதுவாக தொட.
ஆனால் அந்த வருத்தத்துக்கும் துணி துடைக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அதுக்கு என்ன பிரச்சனை அந்த பிள்ளைக்கு? அது முதுகில் ஒரு முள்ளந்தண்டு வந்து விலகிட்டு. என்னத்தால் விலகினது? மேலே இருந்து விழுந்திருக்கு, கல் குத்தி விலகிட்டு. ஆனால் தீக்கர்சி என்ன சொல்கிறாரோ அதை செய்யும்போது அங்கே விடுதலை இருக்கு. புரியுதா அவங்கள? அப்போ ஜனங்கள், அப்போ அதான் அவனுக்கு என்ன சொல்கிறேன், நீ போய் சீரியா அந்த இந்த நம்முடைய எலிசா சொல்கிறான், நீ போய் என்ன செய், அந்த குளத்தில் 7 தரமணுன்னு அவன் யோசி. அப்போ ஏன்னா அது நான் நல்ல குளமெல்லாம் இருக்கக்குள்ள இங்கே சொல்கிறேன், நீ சொல்கிறத செய். நூலை தொங்க விடன்னா நூலை தொங்க விடு. அப்போ ஜனங்களுக்குள்ள அந்த இவர் என்னத்தை வர்ற வாயிலிருந்து வரப்போது, நான் எதை நஞ்ச குடியனாலும் குடிப்பேன்னு ஒரு வர்றதான் விசுவாசமாக இருக்குது. அதுக்காக நான் சிந்திச்சிடாதீங்க. அப்போ பாருங்கள், அதுதான் காரியமாக இருக்குது. அப்போ பாருங்கள், ஏன்னு நான் சொல்கிறேன்டா, செம்மறியாடு அது கொல்ல போடுறேன்னு தெரிஞ்சாலும் அது போகுமா? இப்போ செம்மறியாட்டு அது, ஆனால் வெள்ளாடு கிட்ட போயிட்டு இதை உதைச்சிட்டு அது பாஞ்சிருமா. செம்மறியாடு வந்து சாக போகிறேன்னு தெரிஞ்சாலும் அது மேய்ப்பனுக்கு பின்னாலே போகும். நீங்கள் அதெல்லாம் சீவுவாங்க, பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். பார்க்க அது பேசாமே இருக்கு. தண்ட உரிமை முழுவதையும் அதை என்ன செய்யுமா? ஒப்பு கொடுக்கும். அதுதான் அது உண்மையான விசுவாசியினுடைய காரியமாக இருக்கிறது. ரைட். அப்போ பாருங்க அதான் அந்த தாழ்மை. லவோதிக்கா சபை உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் நிறைந்தது, ஆவியில் வறுமை அடைந்திருக்கிறது. தரித்திரரே நீங்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது அந்த ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. உலகம் கொடுக்கும் ஐஸ்வர்யத்தை பெற்ற உண்மையான ஐஸ்வர்யவான் அல்ல, தேவனால் நிரப்பப்பட்டவனே உண்மையான ஐஸ்வர்யவான. அதில் தான் நம்ம ஐஸ்வர்யவானாக இருக்கு. அவர் இருந்தால் எங்களுக்கு எல்லாமே இருக்குது. எது தேவையோ அவர் என்ன செய்வார். ஆவியான சபையை பார்த்து, உன்னோடு தரித்திரத்தை நான் காண்கிறேன், உன்னுடைய தேவை எனக்கு தெரியும், உண்டாயிருந்தும் உன்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. நித்திய ஜீவனுக்கண்டு இவை அனைத்தும் நீ சந்தோஷமாய் கொடுத்தாய். நீ பரிகசிக்கப்பட்டு இழக்கப்படுகிறாய். இவ்வுலகத்தில் சார்வதற்கு உன்னிடத்தில் ஐஸ்வர்யம் இல்லை என்றாலும் நீ ஐஸ்வர்யவானாயிருக்கிறாய். உன்னுடன் பாதுகாப்பு அவருடைய பொறுப்பு. அவரே உனக்கு கேடகமும் அவரே உன் பலனுமாயிருக்கிறார். உன்னுடைய ராஜ்யம் இனிமே வரப்போகிற அது நித்தியமாயிருக்கிறது. ஆம், உன்னுடைய சோதனைகளையும் துன்பங்களையும் அறிந்திருக்கிறேன். கஷ்டங்களின் மத்தியில் ஜீவிப்பதையும் மிகவும் கடினம் என்று எனக்கு தெரியும். இவைகளை நான் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நான் மறுபடியும் வந்து உன்னை உரிமையாக்கி எனக்கு பலன் அளிப்பேன். அப்போ பாருங்க, இதுதான் தேவனுடைய காரியமாயிருக்கிறது. அதுதான் தேவன் அந்த மனிதனுக்கு செய்கிறார். அதான் அவர் அந்த சபையை பார்த்து உன்னையும் உன்னுடைய என்னது உபத்திரத்தையும் உன் தரித்திரத்தையும் நான் என்ன செய்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாருண்டா, எல்லாமே எனக்கு தெரிந்தாலும் டைம் ஆகிட்டு, அதனால் அவர் என்ன இருந்தாலும் நான் அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்டா, நீ அதில் என்னை தூசிக்காத வண்ணம் நீ விழும். அதே போல் இந்த காலத்தில் நீங்கள் வளர வளர பாடுகள் வரும், பிரச்சனை வரும், எல்லாமே வரும், நீங்கள் தவறுவீங்க, எல்லாமே வரும். ஆனாலும் நீங்கள் தேவனுக்குள்ளால் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது அவர் வழி நடத்துவார். இதில் நீங்கள் தேவன் சொல்கிற முதலாவது என்ன தேடிவா, அதுதான் அவருடைய பணி. நீங்கள் எப்படி ஜெபிக்க தெரியுமோ அவளுக்கு. அதான் நான் அந்த கதை யாரோ நான் சொல்கிறத அடிக்கடி நினைப்பூட்டி, நீங்கள் தேவன் என்ன, ஒரு மனிதன் எப்பயுமே ஆலயத்துக்கு வருவான், வந்த வாரணமாகவே என்ன செஞ்சிருவான், போயிடுவான். ஆனால் ஒரு நாள் அவன் வரையில் தேவன் அவன் அங்கே தேடிவன். இதுதான் தேவனுடைய ஸ்டைலாக இருக்குது. ஆமே, நீங்கள் தேவனுக்காக வந்தால் தேவன் ஒரு நாள் உங்களுக்கு, ஆனால் கண்டும் காணாதவர் போல் அவர் இருப்பேர், ஆனால் உங்களை பார்ப்பேன், உங்களுடைய இருதயத்தை பார்ப்பேன். அவருக்கு உத்தமந்தான் தேவை. நீங்கள் செஞ்சால் அது உண்மையாக செய்யும். நீங்கள் தேவனுக்கு வந்தால் உண்மையாக வரும். அப்போ அந்த வர்றவரில் அவர் எப்பயுமே உங்களுக்கு துணைவராக இருப்பார். உங்களோட தவறுகளுக்காக தான் அவர் மரித்த தேவனாக இருக்கிறார், பிள்ளைகளுக்காக தான் அவர் மரித்த தேவனாக இருக்கிறார். அதுதான் நான் உங்களை ஊக்குவிக்கிறதுக்கு. அதுக்காக நீங்கள் வித்தியாசம் பண்ணக்குள்ளே எப்பயும் நான் அதை ஊக்குவிக்கிறேனென்றால் தேவனுக்குள்ளால் நீங்கள் வரணுமெண்டு. ஆமேன். தேவனை நீங்கள் தேடணும், தேவனுடைய காரியத்தில் நீங்கள் வளரணும். ஆமேன். அப்போ அதனால் இன்றைக்கி சிமிர்னா என்ற கசப்பு என்ன, 2 சபைக்குள்ளே சண்டை இருந்துச்சு. சபைண்டா ஒரு சபைக்குள்ளேயே சண்டை இருக்குது. அது எப்படி சண்டைண்டா, வார்த்தை நிமித்தம், மாமிச சண்டை, குடும்ப பிரச்சனை, ஏன்னா வேறு பிரச்சனை, அது அல்ல.
எங்களுக்குள்ள யுத்தம் இருக்கணும் வார்த்தையினால். ஆமென். அதாவது தவறு செய்கிறதில் வர்ற சண்டையாக இருக்கும். ஆமென். அந்த பாவத்துக்கு எதிரான சண்டையாக இருக்கணும் ஒழிய தனிப்பட்டதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. அதே போல் இந்த சிமிர்னா சபைக்குள்ளே வார்த்தை நிமித்த யுத்தம் இருந்துச்சு, விளங்குதா? அதனால் அதுக்குள்ளே கசப்பு இருந்துச்சு. அப்போ அதுக்குள்ளே என்ன நிக்குலாய் மதஸ்தரின் கிரியை 2வது கட்டத்துக்கு எப்படியா வருது, போதனையாக வருது. அதான் நாங்கள் அதை விடக்கூடாது. ஏன்னா அதை என்ன கிரியாக இருந்தது, 2வதுக்கு போதனை ஆயிடுது. இதை நம்ம செய்யலாம், இப்படி செய்யலாம் என்று வரக்குள்ள நாளைக்கு அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு, வெள்ளை போல மாதிரி மாறுறதை நாங்கள் பார்க்குறோம். அதே போல் நாங்கள் எப்பயுமே வார்த்தையோடு போராடுவோம், தவறுகளை சுட்டி காண்பிப்போம். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த பொறுப்பாய். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது உங்களோட பொறுப்பு. நீங்கள் உங்களோட கணவனுக்கு சொல்லலாம், மனைவிக்கு சொல்லலாம், பிள்ளைக்கு சொல்லலாம், அம்மாவுக்கு சொல்லலாம். நீங்கள் வார்த்தையால் வெட்டணும், இது தவறு, இது உனக்கு கூடாது, நீ இப்படி செய்யக்கூடாது, உனக்கு இது இருக்கக்கூடாது. எல்லாமே என்ன செய்யணும், இன்றைக்கி ஆவியோடு தான் போராடும். விளங்குது அவங்களுக்கு? எந்த காரியத்தை மனிதனை பகைக்காது. ஆமென். அவங்க ஏமாத்துற, ஏன்னா தேவன் அவங்கள அப்படி உருவாக்கி இருக்கிறார். அவங்கள வச்சு உங்களை சோதிக்கிறது. விளங்குது? அதை பாருங்கள். அப்போ அதனால் அவன் இருந்தால் தான் நீங்கள் யாருன்னு தெரியும். அப்போ அதை தான் தீக்க சொல்ல, ஒரு கெட்டவள் இருந்தால் தான் நல்லவள் யாருன்னு தெரியும். நல்ல ஒரு மனிதன் இருந்தால் தான் என்ன செய்யும், ஒரு கெட்டவன் இருக்கிறான்னு தெரியும். அப்போ நீ 2 பேரும் கெட்டவனாக இருந்தால் ஒன்றுமே செய்யல. அப்போ அதனால் இருக்கிற இடத்துல அதான் எதிகே சொல்கிறார், நல்ல ஒரு பாயிண்டில் அவர் சொல்கிறார், ஆவிக்குரியவனுக்கும் மாமிசத்துக்குரியவனுக்கும் எப்பயுமே யுத்தமன். காயினுக்கும் ஆபேலுக்கும் ஏசாக்கும் யாக்கோபுக்கும். ஏன்னா அப்போ எப்பயுமே பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் என்ன இருந்துச்சு, யுத்தம் தான். ஆவிக்குரியன் பிழையாமுக்கும் மோசைக்கு யுத்தம், கோராக்கும் மோசை ஆக்களுக்கும் யுத்தம். ஏன்னா எப்பயுமே ஆவிக்குரியவனுக்கும் மாமிசத்துக்குரியவனுக்கும் யுத்தம் இருக்குது. அது இல்லாமல் இருக்காது. ஆனால் அந்த யுத்தம் வார்த்தை நிமித்தமாக இருக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட பிள்ளைகளை சொல்லக்குள்ளே யாரோடையும் கோவிக்கக்கூடாது. ஏன்னா வார்த்தைக்கு சொல்லக்குள்ளே தான் உங்களுக்கு கோபம் வரும். விளங்குதா உங்களுக்கு? அதில் தனிப்பட்ட சொன்னால் நீங்கள் அதை சந்தோஷமாகவும் பாக்கியமாகவும் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அது சந்தோஷம். அப்படியா என்ன நம்புறீங்க, ஓகே, கர்த்தருக்கு சோத்திரம். ஏன்னா அப்படி நீங்கள் பழகிறோம். இன்னொருவரை சொல்ல வரக்குள்ளே தீக்க சொல்லு, அவர் என்னுடைய சகோதரன், நீங்கள் சொல்ல அப்படி சொல்கிறீர், முன்னுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரியே சொல்கிறேன். விளங்குது? அப்படி நாங்கள் வளர வளர பிசாசு எங்களுக்குள்ளே என்ன செய்ய மாட்டோம், விதையை கொண்டு வர மாட்டான். ஏனண்டா தேவன் முன்குறித்தவனை குற்றம் யார்ட்டையுமே. அதான் என்ன அந்த வசனம், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேல் குற்றஞ்சாட்டுறவன் யார், அப்படி சொல்லிதான். அப்படி வசனம் ஒன்று இருக்குதானே. தேவன் தெரிந்து கொண்டவன் மீது நீங்கள் குற்றஞ்சாட்டுறதுக்கு நீங்கள் யார் என்று வேதம் சொல்ல. ஏண்டா அவர் தான் அதை தெரியும். ஏன்னா அவர் தான் எங்களை படைச்சவர். ஆமேன். அதனால் அவர் நாளைக்கு அந்த மனிதன் மாறலாம், நான் நாளைக்கு மாறலாம், அல்லது நான் சரியாக இருக்கிறேன்னா நாளைக்கும் வேறு மாதிரி நான் மாறலாம். அது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. அது அவருடைய இரக்கம். என்ன எப்படி எழுதினாரோ அங்கே நித்தியத்துக்கு வச்சுட்டேன்டா, நான் 70 தரம் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். அதுதானே வேதம். ஏன்னா அப்படி தான் வேதம். அதே போல் தான் நீங்கள். அது எனக்கு மட்டுமில்லை, அது உங்களுக்கும் உரித்தான். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மகு சோதரம் ஆண்டவரே, சர்வலவரே, மகு கொடான கொடி சோதரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, மகு சோதரம் ஆண்டவரே. ஜீவனுள்ளவரே, மகு கொடான கொடி சோதரம் ஆண்டவரே. நேற்றும் என்றும் மாறாதவரே, மகு சோதரம் 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 சோதரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான நேரத்திலே இம்மடு நேரமாக கர்த்தாவே, நீர் எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியோடு நீர் ஆண்டவரே பேசின எழுதின வார்த்தைகளை நாங்கள் வாசித்து கர்த்தாவே, நாங்கள் அதை அறிந்து கொள்ள, அதுக்கு எங்களை தாழ்த்த, எங்கள் தவறுகளை உணர கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, நீர் எங்களை நேசிப்பதினால்தான் நீர் எங்களை சிட்சிக்கிற தேவனாயிருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, நீர் எங்களை நேசிப்பதினால்தான் எங்கள் ஆவிகளோடு நீர் தொடர்பு கொள்கிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே கர்த்தாவே,
நாங்கள் வெளிப்பிரகாரமாக நாங்கள் நீதிமானாக எங்களை காண்பிக்கலாம், ஆனால் உள்ளான எண்ணங்களை நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு மாத்திரமே அந்த ஆவியை டச்சப் பண்ண முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் இந்த காலத்திலே நீர் எங்களோடு எங்கள் ஆவிகளோடு நீர் தொடர்பு கொள்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதனாலே நாங்கள் பாக்கியம் உள்ள ஜனமாயிருக்கிறோம். அதனால் இந்த சபையும் கர்த்தாவே மனிதனோடு போராடாத வண்ணம் தேவனோடு யாக்கோபை போல போராடத்தக்கதாக ஆண்டவரே மனிதனை எதிரியாக எண்ணாமல் கர்த்தாவே அவர்கள் அங்கே யாக்கோபு எப்படி தேவனோடு போராடினானோ, கர்த்தாவே என்னை விடுதலையாக்கும், என்னை மாற்றும், என்னை நீர் தொடும் என்று அவன் போராடத்தக்கதாக கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களும் இந்த இடத்துக்கு வர நீ செய்ய போகிற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதனாலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒரு அன்பான சபையையும் ஆண்டவரே உமக்கு வார்த்தையை போதிக்கிற இடமாக எங்களை நீ தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது ஆண்டவரே எங்களால் உண்டான நீதி அல்ல, இது உம்முடைய இரக்கமாக இருக்கிறபடினால் ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடு உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். யாவரும் அமர்ந்திருங்கள்.